வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்தியாவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்போட என்கோ M32 வயர்லெஸ் நெக் பேண்ட்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இந்த வயர்லெஸ் நெக் பேண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ மோர் தென் 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, இதை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா எல்லாத்த பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பில் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி, மைக் குவாலிட்டி எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் அன்பாக்சிங் பார்க்கலாம். பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் ஆவரேஜ் தான் சொல்லுவேன். ஒரு பிளாஸ்டிக் பில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஃபங்க்ஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு எல்லா பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வால்யூம் அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் டவுன் ப்ரெஸ் பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். வால்யூம் அப் பட்டனை 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணால் நெக்ஸ்ட் ட்ராக் போகும். வால்யூம் டவுன் பட்டனை 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணால் ப்ரீவியஸ் ட்ராக் வரும். இது போக நீங்கள் பவர் பட்டனை லாங் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் ஆகும். சம்டைம்ஸ் இது கரெக்டாக ஒர்க் ஆகலை. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் டவுன் மற்றும் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் 5 செகண்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரி ரீசெட் செட்டிங்ஸு ஹெட்ஃபோன்ஸ் ரீசெட் ஆயிரும். ஓப்போ என்கோ M32 நீங்கள் இயர்ஃபோன்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இயர்ஃபோன்ஸை கால் ரிமூவ் பண்ணிட்டு இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் இயர்ஃபோன்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த டிவைஸில் ஆல்ரெடி பேர் ஆகிங்களோ அந்த டிவைஸ்க்கு கனெக்ட் ஆயிரும். இது நான் நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லாவே ஒர்க் ஆச்சு. இது போக டூயல் டிவைஸ் பேரிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் அதை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் பட்டன்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்விட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிற ஆப்ஷன் இங்கே இல்லை. ப்ளூடூத் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 10 மீட்டர் ரேஞ்சில் இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கால்ஸும் ட்ராப் ஆகலை. நான் பேசுகிறதெல்லாம் நல்லாவே கேட்டுச்சு. நான் ஃபோனை இந்த ரூமில் வச்சுட்டு நான் அடுத்த ரூம் போனேன். கிச்சனில் போய் பேசி பார்த்தேன். எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நம்ம சவுண்ட் குவாலிட்டி பார்க்க முன்னாடி மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். நான் மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மைக் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் நிறையா ஜூம் கால்ஸ் அட்டன் பண்ணுவேன். அது போக ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா பேசிகிட்டு இருப்பேன். அப்போ இந்த ஹெட்ஃபோன்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த சண்டே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 7 ஹவர்ஸ் கிட்ட நான் ஜூம் காலில் இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன். நான் பேசினது கிளியராக இருக்கா நிறைய வாட்டி கேட்டேன். எல்லாருமே கிளியராக இருக்குன்னு தான் சொன்னாங்க. அவங்க பேசினா எனக்கு செம்ம கிளாரிட்டியாக கேட்டுச்சு. நான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி போட்ராக்கர்ஸ் 333 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். போட்ராக்கர்ஸ் 333 மைக் குவாலிட்டி ரொம்ப ஆவரேஜ். நான் நிறைய வாட்டி லேப்டாப்போட ஸ்பீக்கரில் தான் பேசுவேன். அது போக இப்போ லெஃப்ட் இயர் பட்ஸும் ஒர்க் ஆகலை. ஸோ அதை பற்றி நான் டெடிகேட்டாக இன்னொரு வீடியோ போடுறேன். இது போக நம்ம கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் பேரண்ட்ஸ் கிட்ட, அண்ணா கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசினேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பேசினேன். எப்படி குவாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் அவ்வளோவா இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் அம்மா கிட்ட கேட்கும்போது எங்கள் அம்மா பேக்ரவுண்ட் எனக்கு கீன்னு ஒரு சவுண்டு கேட்குது, எனக்கு நீ பேசுகிறது ஒழுங்காகவே கேட்க மாட்டேங்குது, தயவுசெய்து இந்த ஹெட்ஃபோனில் பேசாதுன்னு அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. என் அண்ணா ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குதுன்னு சொன்னான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நிறைய பேர்கிட்ட பேசினேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அதை சொன்னார். லைக் ஒரு பேக்ரவுண்டு எனக்கு ஒரு சவுண்டு எனக்கு கேட்குது, கொஞ்சம் கிளாரிட்டி, வாய்ஸ் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொன்னார். அவங்க பேசுகிறதே எனக்கு கிளியராக கேட்டுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. நாய்ஸ் ரிடக்ஷன் பொறுத்த வரைக்கும் சின்னதாக நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறாங்க. கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கட் ஆகுது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மைக் குவாலிட்டி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஓகே. போட்ராக்கர்ஸ் 333 கண்டிப்பாக பெட்டராக இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்ஃபோனை நிறைய பேர் மைனஸாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்டாக் சப்போர்ட் தூக்கிட்டாங்க. ஓப்போ என்கோ M31 எல்டாக் கொடுத்தாங்க. இதில் எல்டாக் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆடியோ ஃபைல்லாம் கிடையாது. நான் பாட்டே எப்போயா தான் கேட்பேன். சாங்ஸ் ரொம்ப ரேராக தான் கேட்பேன். ஹெட்ஃபோன்ஸ் செக் பண்ணும்போது தான் மோஸ்ட்டாக நான் சாங்ஸ்லாம் கேட்பேன். இது நான் எக்கச்சக்க சாங்ஸ் நான் கேட்டு பார்த்தேன். எனக்கு சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக தான் இருந்துச்சு. 100% வால்யூம்லாம் வச்சு தான் காது செம்மையாக வலிக்கவே ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு சவுண்ட் ரொம்ப அதிக சவுண்டாக இருக்குது. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா 60-70%லேயே நல்ல ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. பேஸ் நல்லாவே இருக்குது, ஹெவியாக தான் இருக்குது. பட் ட்ரெபிள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஒரு நல்ல ஒரு சூத்திங்கான எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த ஹெட்ஃபோன்ஸோட ஃபிட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் ஏன் இயர்ஸ்க்கு ஃபிட் ஆகலையா அப்படின்னு சொல்ல சில டைம்ஸ் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் ஒரு ப்ராஜெக்டாக நாங்கள் ஒரு 7 ஹவர்ஸ் ஜூம் காலில் இருந்தோன்னே. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 ஹவர்ஸ் பாயிண்டில் எனக்கு காது வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஹெட்ஃபோன்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் தான் போட்டேன். நான் இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்காக மண்டே சும்மா போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி போனேன். போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஃபுல்லாக நான் அப்போ ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருந்தேன், பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஃபுல்லாக ஹெட்ஃபோன்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட கால்ஸ் பேசினேன். ஸோ ரோட்டில் வாக் பண்ணும்போது நம்மளுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்படி கேட்குது அப்படிலாம் அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு 4 ஹவர்ஸ்
ஸ்ட்ரெச்சாக வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணேன். எனக்கு அப்போ வந்து எந்த ஃபீலிங்குமே வந்து இல்லை, ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருந்துச்சு. பட் அந்த ஹூக் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், அந்த ஹூக் வந்து தேவையில்லைன்னு தான் வந்து ஃபீல் பண்ணுறேன். மேபி சில பேருக்கு வந்து ஃபிட் ஆகலாம். அந்த ஹூக் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் வந்து இன்னும் கம்ஃபர்ட் வந்து பெட்டராக இருந்திருக்குன்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஓவராலாக நீங்கள் கம்ஃபர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 8.5 அவுட் ஆஃப் 10 வந்து சொல்லுவேன். அந்த ஹூக் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து சூப்பராக இருக்குன்னே வந்து நம்ம சொல்லலாம். பேட்டரி லைஃப் 10 on 10 வந்து சொல்லலாம். ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து பெஸ்ட் பேட்டரி லைஃப்னு சொல்லலாம். 4 days வந்து நான் சார்ஜ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து 1 day 7 hours வந்து தொடர்ந்து வந்து ஜூம் கால் பேசினேன். அப்போ வந்து எனக்கு ஒரு 40% பேட்டரி வந்து ட்ராப் ஆச்சு. அது போக வந்து நிறையா கால்ஸ் எல்லாமே வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இது போக படம் பார்த்தேன், அது போக சாங்ஸ் எக்கச்சக்கமாக கேட்டேன். இது வரைக்கும் எனக்கு வந்து பேட்டரி நான் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி வந்து பார்க்கவே இல்லை. ஒரு நாள் வந்து 30% இருந்துச்சு. நான் வந்து 30 minutes சார்ஜ் போட்டேன், பேட்டரி வந்து 100% வந்து போயிடுச்சு. ஸோ சார்ஜிங் ஸ்பீடும் வந்து நல்லாயிருக்கு, பேட்டரி லைஃபும் வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக வந்து 20 hour பேட்டரி லைஃப் நீங்கள் இதை வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். பாக்ஸ் டிசைன் சூப்பராக இருக்குது. ஒரு ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Oppo Enco M32 கீ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. IP55 ப்ரொடக்ஷன் இருக்குது. அது போக வந்து Bluetooth 5.0 சப்போர்ட், டூயல் பேரிங் சப்போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் ஓப்பனிங்னா உங்களுக்கு வந்து Oppo Enco M32 இருக்கும். அதை எடுத்து நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். இது போக வந்து உங்களுக்கு பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு யூசர் கைடு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறமா வந்து USB Type A to Type C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் உங்களுக்கு வந்து பாக்ஸில் கிடைக்கிறது. இப்போ நம்ம வந்து ஃபைனல் வெடிக்ட் வந்து வரலாம். Oppo Enco M32 வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் Oppo Enco M32 வச்சுருக்கீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். 1500 rupeesக்கு நான் வந்து ஒரு நல்ல ஹெட்பேண்ட் வந்து பார்க்குறேன், வயர்லெஸ் ஹெட்பேண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃபும் வந்து சூப்பராக இருக்குது. கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா 8.5 out of 10. சில பேருக்கு வந்து இந்த கம்ஃபர்ட் வந்து பிடிக்கும். அந்த ஹூக் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். மைக் குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டில் வந்து நான் கண்டிப்பாக வந்து பெட்டர் தான் சொல்லுவேன். மிச்ச ஹெட்ஃபோன்ஸ் நான் வந்து போட் ஏர்டோப்ஸ் வந்து வச்சுருக்கேன். மாதிரி நிறைய TWS வந்து செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே வந்து இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப கேவலமாக இருக்கும் மைக் குவாலிட்டி. பட் இதில் வந்து நல்லாவே வந்து பெட்டராகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜூம் கால்ஸ் பேச போகிறீங்க, இல்லைனா வந்து நிறையா கால்ஸ் வந்து நான் ஹெட்ஃபோன்ஸ் ஆட் பண்ணேன்னா கண்டிப்பாக இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். Oppo Enco M32 வாங்குறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலமாக வாங்க நம்ம சேனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு TWS ஆப்ஷன்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.